சும்மா இரு சொல்லற சகஜ சமாதி பாகம் 1. இது நேற்று 15/6/2017 அன்று யூடியூபில் வெளியிடப்பட்டது. இதை பற்றிய மேலும் சில ஆழமான ஆராய்ச்சிகள், விளக்கங்கள். இதை இப்ப ஒரு 40 நிமிடம் செய்ய போகிறார்கள். செய்த பிறகு அவர்களுடைய ஃபீட்பேக், அவர்களுடன் அதை பற்றி கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. அதையும் கேளுங்க. இதனுடைய தொடர்ச்சியில் அது இணைக்கப்படுகிறது. திருப்பி திருப்பி இது செய்யப்படணும். நீச்சல் குளத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க முடியாது. சத்சங்கங்கள் கேட்பதால் மனம் சாது சங்கத்தில் இணைகிறது. அதுதான் சத்சங்கத்தினுடைய பலம். சத்து எனப்படும் நம்மளுடைய யதார்த்த சுரூபத்தில் அதை அறிந்து கொள்கிறது, உணர்ந்து கொள்ளுகிறது. இது சத்சங்கத்தின் மூலமாக நடக்கிறது. ஆனால் தான் என்கிற அந்த ஆன்ம பொருளை, பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு அம்மயமாகவே இருக்கும், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் அந்த உணர்வை இங்கே மனம், புத்தி, அகங்காரமாக, புலன்களாக, உலக விவகாரங்களாக, விஷயங்களாக விவகரித்துக் கொண்டிருக்கும், அல்லல் பட்டு கொண்டிருக்கும் ஒரு ஜீவன் தாகம் எடுத்து என்னுடைய மூலம் என்ன என்று பரிதவித்து அவன் தேடும் பொழுது அவனாகவே அவனுக்குள் முழுக வேண்டும். அதுதான் அந்த நீச்சல் குளத்தை சுத்தி சுத்தி வர முடியாது. குதிச்சு நீச்சலை கத்துக்கணும். அது போலதான் இப்ப இந்த தியானம் சும்மா இரு சொல்லற தியானம் இங்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. அதை பற்றியும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு, அதுவும் கண்ணுக்கு முன்னே செய்யப்பட்டு, அதனுடைய கருத்துக்களும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அதனுடைய பரிமாணங்கள், அந்த தியானம் சும்மா இரு சொல்லற சகஜ சமாதி, ஜஸ்ட் பி வித்வுட் எ வேர்ட், சகஜ சமாதி, இதனுடைய பரிமாணம், டைமென்ஷன் விவரிக்க முடியாதது. அதனால இதை பற்றிய விளக்கங்களும் அடிக்கடி தொடரும். இதனோட தொடர்ச்சியா தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் கேளுங்க. திரும்பி 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 அந்த தியானம் சும்மா இரு சொல்லற சகஜ சமாதி பாகம் 1 திருப்பி திருப்பி டைம் கிடைச்சப்பெல்லாம் மூழ்கி மூழ்கி அந்த வாசனைகள்ன்றத அடியோட நாம் அழிக்க வேண்டியதா இருக்கு. 2 எண்ணங்களுக்கு நடுவில் இருக்கும் அந்த வெற்றிடம், 2 விழிப்பு நிலைகளுக்கு நடுவில் இருக்கும் ஒரு ஆழ்ந்த உறக்கம். இவைகளெல்லாம் ரொம்ப முக்கியமான, மேலான, உள்கடந்த நிலைகள், பரம்பொருள் தன்மைகளாகவே நாம் நமது உண்மை சுரூபமாகவே, இயல்பு நிலையாகவே இருக்கும் தன்மைகள். அத இங்க விசாரமும் பண்ணணும். அப்புறம் இந்த வாழ்க்கைன்னு சொல்லப்படுற விழிப்பு நிலை வாழ்க்கையிலேயே இதை தியானமாகவும் நிஷ்டையாகவும் அடிக்கடி தொடர்ந்து பண்ணணும். மேற்கொண்டு தொடர்ந்து கேளுங்கள். இதுல மணியோசை எதுவும் கொடுக்கப்படல. இதை கேட்டு முடிச்ச பிறகு இது அதனுடைய தொடர்ச்சி. அதை பற்றிய மேலும் விளக்கங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையும் திருப்பி திருப்பி கேளுங்க. கேட்டுட்டு சகஜ சமாதி, அதாவது சும்மா இரு சொல்லற சகஜ சமாதி பாகம் 1 திருப்பி கேட்டு மணியோசை கொண்ட தியானத்தை, நிஷ்டையை, சகஜ சமாதியை செய்ய ஆரம்பியுங்கள். அடிக்கடி செய்யுங்கள். உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் மற்றும் உங்களுக்கு இந்த சும்மா இரு சொல்லற சகஜ சமாதி பாகம் 1 தியானம் செய்ததின் அனுபவங்கள், அதை எதையாவது ஷேர் பண்ணிக்கணும்னா என்னுடைய ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் கீழே இந்த ஸ்லைட்லயே.
maitreya16@gmail.com. அதுக்கு நீங்க எழுதலாம், அதை தெரிவிச்சுக்கலாம். யூடியூப்லயும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க, லைக்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. எல்லாரும் தியானத்துக்கு உட்கார்ந்துக்கோங்க. நிஷ்டைக்கு தியானத்துக்கு கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துக்கணும். ஃபர்ஸ்ட் போஸ் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கணும். அப்புறம் தலையை மாத்திரம் சாய்க்க கூடாது. முதுக சாய்ச்சிட்டு உட்காருதுன்னா கூட உட்காருங்க. அதாவது சாயணும்னு நினைக்கிறவங்க, நேர உட்கார முடிஞ்சவங்க நேர சம்மணமிட்டு சப்பளாங்கால் போட்டு உட்காந்துக்குங்க. மற்றபடி மற்றவங்க சோஃபால உட்காந்துக்கிறது, சேர்ல உட்காந்துக்க, எங்க வேணா உட்காந்துக்கலாம். இப்ப உட்கார்றதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கொஞ்சம் நேரம் சஸ்டைன்டா ரொம்ப நேரம் உட்கார்றது தான் அங்க ரொம்ப முக்கியம். அப்புறம் சேஃப்டி ரொம்ப முக்கியம். இது எல்லாம் அவங்களுடைய தனி வாசனை களைதல் அப்படின்னு கற்பகோடி வருஷமா அனாதியா ஆரம்பமற்று வாசனை கடல்கள் இந்த பிரபஞ்சமா தோற்றம் எடுத்துட்டு இருக்கு. பிரபஞ்சமாவே தோற்றம் எடுக்கிறது. எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் இங்க அறிபடு பொருட்கள். பார்ப்பவர்கள் மனித இனத்தை தவிர வேற எதுவும் இங்க பாக்குறது இல்லை. அஞ்சறிவு பிராணி வரைக்கும் தானே எப்படி இருக்குன்னு அதுக்கு தெரியாது. சோ இங்க ஒரு புள்ளி ஆகாயத்திலிருந்து எல்லாமுமே ஆன்ம பொருளினுடைய பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. இது எப்படி இருக்குது? நம்முடைய ஆழ்ந்த உறக்கத்துல வெறும் உணர்வா இருக்கு. நாம் அதை உணர்வதில்லை. ஆனால் அந்த உணர்வுல சகல தோற்றங்களும் ஆப்ஜெக்ட்ஸ் அத்தனையும் அதனுடைய சுதந்திரத்துல இருக்கு. அதனுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லப்படுறதுதான் ஆகாசத்தை போல அதனுடைய ஈஸ்வரத்தன்மை, எல்லாவற்றையும் ஆளும் தன்மை. அது எண்ணத்தை உபயோகித்து எதையும் சிருஷ்டிக்கல. அதனுடைய சந்நிதியில இவைகளெல்லாம் தூசு போல க்ஷணத்துல தோன்றி க்ஷணத்துல அதிலேயே இருந்து அதிலேயே மறைந்து அதிலே எல்லாம் 5 அறிவு பிராணி வரைக்கும் ஒரு புள்ளி ஆகாயத்திலிருந்து சக்திகள்ல இருந்து, எனர்ஜில இருந்து, போர்சஸ்ல இருந்து 5 அறிவு பிராணி வரைக்கும் எல்லா சர்வமும் அதாவது அந்த வாசனைகள் அத்தனையும் அறிபடு பொருட்களாக, கல்லு மண்ணு எல்லாம், காற்று, 5 பூதங்கள், எங்கெங்கேயோ இருக்கிற நட்சத்திரங்கள், சகலமும் தான் என்கிற ஆன்ம பொருளை. அது மனிதன் கிட்ட சுரூபமாவே இருக்கு. ஏன்னா இந்த பிரம்மாண்டம் அத்தனையும் மனித மனத்துல அவனுடைய உடலும் அவனுக்கு காட்சி பொருளாக அவனுடைய விழிப்பு நிலையில் 5 புலன்கள் மூலமாக இந்த பிரபஞ்சமும் புலப்பட்டு உணரப்பட்டு அவைகளுடன் இவன் இந்த வாசனை எழுச்சிகளால் இங்க அல்லல் பட்டு மனம் புத்தி அகங்காரமாக இங்க விவகரிக்கிறாங்க. இது அத்தனையும் என்ன ஆகுது? அப்படியே மனத்துக்குள்ள போய் இவன் உடல் பிரஜையே இவனுக்கு தெரியாத அளவுக்கு முழுமையாக அந்த ஆழ்ந்த உறக்கம் ஆட்கொள்ளுகிறது. அந்த ஆழ்ந்த உறக்கம் அப்படியே அங்கேயே, ஏன்னா அது எப்போ இருந்து கொண்டிருக்கிறது, எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வாசனை பதிவுகள் தான் சகலமுமே வெறும் மனித உணர்ச்சிகள், அவங்களுக்கு வர ஞாபகங்கள், அவங்களுக்கு வர இந்த வாழ்க்கையினுடைய எண்ண ஓட்டங்களை, அது மாத்திரம் இல்லை. எல்லாரும் உந்தி தள்ளப்படுகிறோம். எண்ணங்கள் நம்மை நினைக்க வைக்கின்றன, உணர்ச்சிகள் நம்மை உணர்ச்சி வசப்பட வைக்கின்றன. இப்படி இது தொடர்ந்து அப்படி போய்கிட்டே இருக்கு. இதுதான் இதனுடைய உண்மை. அதனாலதான் பாத்தீங்கன்னா
ஆழ்ந்த உறக்கம் வந்து இருந்தா போல இருந்து அப்படியே வந்து அது வந்து சூழ்கிறது. அதுக்குள்ள கனவுன்னு ஒரு நிலையம் வந்து தானாகவே வந்து சூழ்கிறது. கனவுல ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன கனவு வந்து அதாவது வந்து நடக்க முடியாதெல்லாம் கூட அங்க கனவா வருது. அதே மாதிரி விழிப்பு நிலை வந்து நாம் எண்ண வைக்கப்படுகிறோம், பேச வைக்கப்படுகிறோம், சிந்திக்கப்பட வைக்கப்படுகிறோம். எதுக்கும் வந்து பலாபலன்கள் சகலமுமே வந்து பெரிய காட்டாறு போல இது போயிட்டு இருக்கு. அதனால முக்கியமா வந்து வாசனைகளை வந்து முழுவதுமாக அழிக்க வேண்டும். வாசனைகள்னா என்ன? இதேதான் வாழ்க்கையா விரிகிறது. ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து ஒரு நினைவு தான் வந்து அன்னைக்கு பண்ண வேண்டிய வேலையா நாம் அதிலிருந்து விழித்துக் கொள்கிறோம். அதனால நாம் வந்து அதுக்கு வந்து சத்சங்கங்களை ஒரு மாதிரி தினம் வந்து சத்சங்கங்களை கேட்டுக்கிட்டே வரணும். அதுல வந்து அந்த தீரத்தனம் வரும். அந்த சத்தியமா இருக்கிற அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில இருக்கிற அதுதான் கடவுள் தன்மை. நாம் அனைவரும் ஞானியர்களே. நாம் அனைவரும் யாருமே இங்க அஞ்ஞானியே கிடையாது. எல்லாரும் கடவுள் தன்மை கொண்டவர்கள். எல்லாமுமே கடவுள் தன்மை தான் இங்க. என்ன பிரபஞ்சமே அதனால் நடத்தி வைக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட மொத்த பிரபஞ்சமும் ஒரு புள்ளி ஆகாசம் கூட இல்லாத அளவுக்கு நாம் அங்கு சென்று இல்லாமல் போகிறோம். எங்க எது இல்லாமல் போகிறது? மனமத்திரம் தான் இல்லாமல் போகிறது. ஆனா பேருணர்வுல இவைகள் அனைத்தும் அப்படியே வைக்கப்பட்டு திருப்பி வந்து அதனுடைய சக்தியினாலேயே அதனுடைய பேரிருப்பினாலேயே இவைகள் அனைத்தும் தோற்றம் எடுக்கின்றன. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இதுதான் வந்து அந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற தன்மை. ஆழ்ந்த உறக்கத்துல நாம் அனைவரும் யாருமே இல்லாமல் போவது கிடையாது. பிறப்பிறப்பே இங்க கிடையாது. தனிமையே கிடையாது. இல்லாதவர்களே கிடையாது. நாம் ஆன்மா அழிவதே இல்லை. பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வுன்றது நம்முடைய யதார்த்த சொரூபம். அதை உணர வேண்டுமானால் இங்க வந்து விழிப்பு நிலையில சாதகம் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து சத்சங்கங்களை கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்தந்த சாரங்கள்ல அப்படியே அங்க கொடுக்கப்பட்ட அந்த சாரத்துல அந்த அந்த ஒரு சத்சங்கம் நடந்து முடிஞ்ச பிறகு அதுல ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வருது. அத்தனை பாயிண்ட்டும் வந்து உள்ள தெளிவை கொடுக்கும். அது அப்படியே நினைவுல நிறுத்தி அம்மயமாக அப்படியே அந்த மணியோசை கொண்ட தியானம் ஒவ்வொரு சத்சங்கத்திலையும் இணைக்கப்படுகிறது. அப்படியே அங்க உட்காரணும். அதை தவிர இப்ப வந்து தனியாக ஒரு சீரீஸா நுட்பமான பாயிண்ட்ஸ் வெறும் தியானத்துக்கு மாத்திரம், நிஷ்டைக்கு மாத்திரம். அதனுடைய தலைப்பு என்ன? சும்மா இரு சொல்லற. சகஜ சமாதி 1, சகஜ சமாதி 2, சகஜ சமாதி 3ன்னு ஒண்ணுத்துக்குள்ளேயும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கும். இது அத்தனையுமே வெளியிடப்பட்டு விடும் யூடியூப்ல. எப்ப வேணாலும் எதை வேணும்னாலும் நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த பாயிண்டை எடுத்து அந்த தியானத்தை, அந்த நிஷ்டையை, அந்த சகஜ சமாதியை நீங்க பழகலாம். இது வந்து 1 மணி நேரம் வந்து அந்த மணியோசை கொண்ட தியானமும் அங்க இணைக்கப்படும். சாரம் முதல்ல சொல்லிடுவேன். அதுல முக்கியமான அந்த டெக்னிக் என்னவோ அந்த ஒண்ணுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டெக்னிக் இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு டெக்னிக் வந்து ஏற்கனவே எடுத்தாச்சு. இப்ப வந்து அதை போட்டு நீங்க பண்ண போறீங்க. நீங்க 1 மணி நேரம் தியானம் பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடி அது என்ன டெக்னிக்ன்றதும் அதுவும் முழுசாக சொல்லிக் கொடுக்கப்பட்டு விடும். அந்த மாதிரி வந்து சகஜ சமாதி, சும்மா இரு சொல்லற, ஜஸ்ட் பி வித்தவுட் எ வேர்டு. இங்கிலீஷ்ல ஜஸ்ட் பி வித்தவுட் எ வேர்டு. எவ்வளவு ஆங்கில மொழிபெயர்ப்பாக்கம் பண்ண முடியுமோ பண்ணி ஆங்கிலத்திலையும் போட போறேன் தனியா. சகஜ சமாதி 1, சகஜ சமாதி 2 அப்படின்னு சொல்லிட்டு அது மாட்டுக்கு அது வரப்போறது. இது பேரெல்லாம் உட்கார்ந்தே ஆகணும். கிடைக்கும் அவகாசத்துல எல்லாம் விடிகாத்தால எழுந்த உடனே நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மத்தியான வேளைகள்ல எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்கிறதோ சேஃப்டி செக்யூரிட்டி தான் முக்கியம். கண்களை மூடிக்கொண்டு நன்றாக ஏகாந்தத்துல நாம் பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா சத்சங்கங்கள் வந்து உரம் கூட்டுகின்றது. அந்த பெரிய பொருள் தான் நாம் என்ற சத்தியத்தை வந்து அவைகள் வந்து உரைத்து கொண்டே இருக்கின்றன. ஏன்னா உண்மை அதுதான். நம்மளுடைய யதார்த்த நிலை வந்து அழியாதது, உதிக்காதது, மறையாதது. இதுதான் வந்து நம்மளுடைய சுரூபம். இந்த உடல் அல்ல, இந்த உடலாக நினைக்க வைக்கும் மனம் இல்ல, அகந்தை இல்ல, புத்தி இல்ல. அதுக்குன்னு வந்து இங்கே விழிப்பு நிலை வாழ்க்கை பிரச்சனைய சந்திக்கணும்னாலே வந்து நம்மளுக்கு உரம் அங்க வேண்டியதா இருக்கு. புரியுதா?
எங்க ஆழ்ந்த உறக்கம் வந்து எப்பொழுதும் இந்த சாதகத்துல இந்த தியானம் நிஷ்டை மூலமாக பலப்பட்டு இங்க விழிப்பு நிலை வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற அத்தனை போராட்டத்துக்கும் அங்கேருந்துதான் நம்மளுக்கு வந்து சக்தியே வரணும். ஏன்னா இவைகள் உண்மை அல்ல, தேசமே உண்மை அல்ல, காலமே உண்மை அல்ல. ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லை. ஆனா நாம் இருக்கிறோம், நாம் இறந்து விடவில்லை. அப்படின்னா ஏதோ ஒரு உணர்வு வந்து சத்தியமான உணர்வு அனைத்துமாக இருக்கின்றது. அடிப்படையில் ஆதாரத்தில் ஒரு சினிமா திரை போன்று இருக்கின்றது. அதன் மேல என்ன விதமான படம் வேணும்னாலும் எவ்வளவு கூட்டமா இருக்கிற காட்சிகளாகவும் அது மாட்டுக்கு மாறிக்கொண்டே இருக்கின்றது. இந்த மாறிக்கொண்டே இருப்பதுதான் வந்து மனம், புத்தி, அகங்காரம். இவைகள் எல்லாம் அறிபடு பொருட்கள், வாசனைகள்னால வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாசனைகளை நேரடியாக பார்க்கும் தருணம் வந்து இந்த சகஜ சமாதியில தான். சும்மா இரு சொல்லறன்ற நிறைய டெக்னிக் மூலமா சொல்லி கொடுக்க போகிற இந்த தியான முறைகள்ல தான். இதை உட்கார்ந்து நீங்க எப்ப டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து எல்லாரும் சகல மக்களும் உள்ளுக்குள்ள படம் போட்டுக்கிட்டே இருக்கும். அது என்ன ஆகும், என்ன பண்றோம் ஆக்சுவலா சகஜ சமாதியில நேரம் பாக்குறோம், நேரம் அவைகள் வருகின்றன. அப்ப வந்து அவைகள் இல்லைன்றது வந்து நேரடியாக தெரிய போகிறது. அப்படியே ஒரு வைராக்கியமாக ஒரு டிட்டாச்மெண்ட், பற்றுறுத்தல்ன்றது நேரடியாக நடக்க போகிறது. ஒவ்வொரு வாசனைகளும் வந்து பார்க்கப்பட வேண்டும். பார்த்தல் பேர் தான் நிஷ்டை. பார்ப்பவனற்ற பார்த்தல் அங்கு பழகி வைக்கப்படும். அது மாத்திரம் இல்ல, இந்த தியானங்கள் பண்ணுவதனால வரப்போகிற சக்தி திறன்கள் அதாவது வந்து பியூர் ஆயிடும். புத்தி இவனுடைய தெளிவு வந்து எப்படி இருக்கும் தெரியுமா? எது எப்படி பண்ணணும், இப்ப பேசணுமா பேசக்கூடாதா, வாழ்க்கையில ஒரு போராட்டத்திலேயோ ஒரு ஒரு கிரிட்டிக்கல் கஷ்டமான தருணங்கள்லயோ பேசணுமா வேண்டாமா, எங்கெல்லாம் வாயடக்கம், எங்கெல்லாம் வந்து அகந்தை அடக்கம், எங்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள பேச்சடக்கம், அப்புறம் மௌனம் சித்திக்கும், ஆற்றல் கூடும், அமைதி சித்திக்கும். இதனுடைய இது வந்து பிரபாவம் வந்து சொல்லி மாளாது, மகத்துவம் வந்து சொல்லி மாளாது. கலைத்திறன்கள் எல்லாம் வெளியில வரும், படிப்பு திறன்கள் எல்லாம் கூடும், சக்தி எல்லாம் கூடும், உடம்பு ஆரோக்கியம் கூடும். ஏன்னா சகலமும் ஆழ்ந்த உறக்கம். உயிர், மனம், அகந்தை, புத்தி, புலன்கள், புலன்களினுடைய திறமைகள். ஒருத்தருக்கு வந்து ஷார்ப் மெமரி இருக்கலாம், நல்ல படிக்கும் திறன் இருக்கலாம், ஒருத்தருக்கு பாடும் திறன் இருக்கலாம், ஒருத்தருக்கு உடம்பு மூலமாக செயலாற்றும் திறன் இருக்கலாம், பலவித கலைத்திறன்கள் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அனைத்தும் விளிர ஆரம்பிக்கும். இது அப்பேற்பட்ட பவர்ஃபுல் தியானங்கள். இது அத்தனையுமே முக்கியமாக இவைகள் வந்து வாசனைகளை அறுப்பதற்கு. உள்ளுக்குள்ள உண்மையாக நானுன்னு தோன்றுகின்ற, நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும், என்னுடையவர்கள் வந்து இப்படியாக்கும் அப்படியாக்கும்னு நம்ம வச்சுட்டு இருக்கிற வாசனைகள் தான் வந்துட்டு இருக்கு, பற்றுக்கள்னால வந்துட்டு இருக்கு. அவைகள் எல்லாம் வந்து நம்ம இப்ப தியானங்கள் மூலமா பார்க்க போறோம். பார்த்தா என்ன ஆகும், பார்ப்பவனே இல்லை, உண்மையில் இல்லை. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் யாருமே இல்லை, வெறும் பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வே அனைத்துமாக எல்லாமாக. எல்லாம்னு சொல்றது கூட அங்க ஒண்ணும் கிடையாது, அது ஒண்ணுதான் இருக்கு. அது வந்து நேரடியாக தரிசிக்கப்பட வேண்டும். அதற்காக செய்யப்படும் தியானம். இதுல இருந்து ஆற்றல்களும் பெருகும். விழிப்பு நிலை வாழ்க்கையில அத்தனை கஷ்டங்கள் அது இதெல்லாம் கூட சந்திக்கக்கூடிய, தாங்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் பெருகும். அததான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நான் எடுத்த தியானத்தை வந்து இப்ப போடுறேன். அதுக்கும் வந்து முகவரை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தியானம் வந்து இதுவாகும். அவங்கவுங்க வந்து சேஃப்டியா செக்யூரிட்டியா உட்காந்துக்கோங்க. நல்லா கொஞ்ச நேரம். அப்புறம் வந்து நடுவுல போஸ்டர் மாத்திக்கணும்னா மாத்திக்கோங்க. காலை வந்து அப்படி திருப்பி போட்டுக்கணும், மடக்கிக்கணும் அப்படின்னா மடக்கிக்கோங்க. அந்த தியானம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதை கேட்டுட்டு பண்ண ஆரம்பிங்க. இதுதான் வந்து இன்னைக்கு பண்ண போற தியானம். இனிமேவும் யூடியூப்லயே இது இருந்துட்டு இருக்க போறது. இதையும் கேட்டு நீங்க தொடர்ந்து அங்கங்கன்னு தினம் சசங்கங்களையும் கேட்கணும், இதுவும் கேட்கணும். சசங்கங்களையும் கேட்கணும், தியானமும் பழகணும், நிஷ்டையும் பழகணும், சகஜ சமாதியும் பழகணும். சும்மா இரு சொல்லற முடிவே அதுதான். உள்ளுக்குள்ள நினைப்புகள் நம்மது இல்ல, நாம மாறிவிட்டோம் தெரியாம. இப்ப வந்து நேரம் பார்க்கப்போம், அவ்வளவுதான். சரியா? ஆரம்பிக்கலாமா?
ஒவ்வொருத்தரையும் பேச சொல்லுங்க. ஒவ்வொருத்தரையும் அவங்க தியானம் முடிச்ச பிறகு அவங்களோட நிலைய இதுல சொல்ல சொல்லுங்க. ஒளி ஒரு மட்டும்தான் இருந்தது, உணர்வு மயத்தை தவிர வேற எதுவும் இல்லை. உணர்வு மயம் மட்டும்தான் இருந்தது. அந்த உணர்வுல நீங்க இந்த உடல் ஃபீலிங்கோ மனத்தினுடைய உடல் உடம்புல பெயின் கூட தெரியல. சரி, இல்ல இந்த சத்சங்கத்துல ஆட்பட்ட அந்த ஸ்திதி அப்படியே பூரணமா தொடங்கி சத்சங்கம் எடுக்கும்போது எப்படி இருந்ததோ அந்த அந்த ஒரு தன்மை வந்து உள்ளுக்குள்ள கண்ணு மூணத்துக்கு அப்புறம் அந்த ஸ்திதி அப்படியே உள்ள தொடங்குது. அதுக்கடையில இந்த சத்தம், அந்த மணியோசை, இது எல்லாம் கேட்குது. கேட்கறது பின்னால வந்து ஒரு எண்ணமா மாறி ஒரு இதுவா மாறி ஒரு கேட்டல் இல்லாம பூரணமா கேக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த 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 மணியோசை அது எங்கேயோ தூரத்துல கேட்கற மாதிரி ஒரு இது தத்ரூபமா தெரிஞ்சது. தொடங்கிய சில நேரங்கள்ல எண்ணங்கள் அப்படியே உதயமாச்சு. அதுக்கப்புறம் அந்த எண்ணத்தை பார்த்த உடனே அப்படியே அந்த எண்ணங்கள் திருப்பி அப்படியே அடங்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு உணர்வு மயமான பிரதேசத்துல இருந்த மாதிரி ஒரு இருந்தது. மணியோசைகள் சில நேரங்கள் கேட்காம திருப்பி எண்ணங்கள் உதயமாச்சு. அப்படியே திருப்பி எண்ணங்கள் பார்வைகள் பார்த்த உடனே திருப்பி இப்படியே கண்டினியூ. அது எப்படி சொல்லணும்? ஸ்டார்டிங்ல அந்த மணினோடி ஓசை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தது, வேற எண்ணங்கள் எதுவும் வரல. அதுக்கடுத்து அது கொஞ்சம் எண்ணங்கள் வெளியில உதயமாகறப்ப அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது அந்த சான்ஸ் கிடைச்சது. ஒரு நிஜத்தின ஒரு ஃபுல் அமைதி, எதுவுமே இல்லாத ஒரு அமைதி. ஆமா, அதுக்கப்புறம் அது நின்றுச்சு. அது ஒரு குறிப்பிட்ட சில திரும்பவும் ரிட்டர்ன் எண்ணங்கள் உருவாகும். அதுக்கப்புறம் முழு அமைதி. கண்டினியூஸா ஒரு 10 மினிட்ஸ் நான் அந்த மாதிரி உட்காந்ததே கிடையாது. இப்போ இவ்வளவு நேரம் உட்காந்ததே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு இன்னைக்கு இவ்வளவு தூரம் பைக் ஓட்டிட்டு வர்றப்ப நான் சார்ட்ட சொல்லிட்டு வந்தது, இன்னைக்கு எப்படி கான்சென்ட்ரேஷன் பண்ண போறோமோ தெரியலன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு இதுவே பெரிய ஒரு பெரிய சக்சஸ் பண்ண மாதிரி இவ்வளவு நேரம் உட்காந்துருந்தது. அம்மா சொன்ன மாதிரி எந்த ஒரு பெயினும் தெரியல. சாதாரணமா சத்சங்கம் கேட்கிறப்போ கூட மாறி மாறி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்ப எந்த ஒரு அசைவுமே இல்லாம அப்படி உட்காந்தது ரிலாக்ஸா இருக்கு. அதாவது நம்ம பண்றது வந்து ரிஷிகள், சித்தர்கள், ஞானியர்கள் தெரிஞ்சு வச்சிருந்த அந்த சீக்ரெட் என்ன, நாம்ன்றது அப்பொருள். ஆழ்ந்த உறக்கத்துல இந்த பிரபஞ்சமே கிடையாது, மனித சமுதாயமே கிடையாது, குணம் குறியாற்று இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு ஆட்பட்டிருக்கோம், ஆனா அந்த சமயத்துல உலகம் அங்க வெளில தானே இருக்கு அப்படின்லாம் நினைக்கிறோம். அந்த உணர்வு நிலையை பத்தி பேசுறோம். நம்ம எந்த உணர்வு நிலைய, நம்ம ஆழ்ந்த உறக்கம்னு குறிப்பிடுகின்ற அந்த உணர்வு நிலை வந்து என்ன நிலை? அதுல நீங்கன்னு சொல்லப்படுற விழிப்பு நிலையில மனமாகவும் புத்தியாகவும் அகந்தையாகவும் 5 இந்திரிய சேட்டைகளாகவும்
உலக விஷயங்களாகவும் விவகாரங்களாகவும் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றோம். போராட்டமான போராட்டம். ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு தனித்த உணர்ச்சி மனத்துல எழுந்துச்சுன்னா அது அடங்குற வரைக்கும் அதனுடைய வீரியம், அதனுடைய வேகம், அதெல்லாம் நம்மை ஆட்டி படைக்கிறது. சந்தோஷம் கூட ஒரு பரபரப்புக்குத்தான் நான் ஆட்படுறோம் இல்லையா? சந்தோஷம்னு உண்மையா ஒண்ணும் இல்லை. நாமே கிச்சு மூட்டிக்கிட்டு சிரிக்கிறது தான் நம்ம சந்தோஷம் சொல்லணும். ஏன்னா ஆழ்ந்த உறக்கம் எல்லா புலனின்பங்களையும் தாண்டிய ஒரு அற்புதமான இன்பமா இருக்கு. அந்த நிலை என்ன நிலை, அந்த உணர்வு என்ன உணர்வு, அததான் ரிஷிகள், ஞானியர்கள், சித்தர்கள் அனைவரும் இதுதான் உள்கடந்த நிலை, இதுதான் கடவுளுடைய யதார்த்த நிலை, கடவுள் தன்மையுடைய நிலை. நாம் அனைவரும் உண்மையில் கடவுளர்களே, பரம்பொருளே. அந்த நிலை ஒரு பெரிய இருப்பு, ஆரம்பம் நடு முடிவற்ற ஒரு பெரிய இருப்பு. அது ஒரு வண்டி மாதிரி போயிட்டு இருக்கு. அதுல கிடக்கும். நாம் செத்து போயில, நாம் இல்லாமல் இல்லை. அந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மையாக மனம் கொண்டு நாம் விழிப்பு நிலையில் வாழும் வாழ்க்கையை அர்த்தமற்றதாக, சாரமற்றதாக. ஏன்னா மனம் வீழ்ச்சாதான் நம்மளோட வாழ்க்கை. வாழ்பவனே வருகிறான் அதிலிருந்து. அந்த உணர்ச்சியை தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்றோம். உடல் உணர்ச்சியே இல்லை. அந்த உடல் உணர்ச்சியை கூட மனம்தான் உணர்கிறது. மனத்தினுடைய வாழ்க்கை தான் இங்கு வாழ்க்கை. அதாவது அந்த அரிபடு பொருட்களாக, வாசனைகளாக இருக்கின்ற நம்மளுடைய பதிவுகள், நாமே அறியாமையால் ஆட்பட்ட பதிவுகள் தான் இங்கு விழிப்பு நிலை வாழ்க்கை. அவைகள் அனைத்துமே இங்க இல்ல, ரெஃபரன்ஸ் பாயிண்டே இல்லை. சோ பிறந்தவனே இல்ல. பிறந்தவனுக்கு தான் வாழுதல், அல்லல், போராட்டம், அதுக்கப்புறம் இறப்பு, வயோதிகம், இறப்பு எல்லாம் நடக்குது. அந்த மாதிரி எதுவுமே அற்று நாம் இருக்கோம். நாம் பன்மையில சொல்ல வேண்டியதா இருக்கு. அனைத்தும் இருக்கின்றது. அனைத்துக்கும் பிறப்பே இல்லை. பிரபஞ்சத்துக்கே பிறப்பில்லை. இங்க ஒரு தனி மனிதனுடைய உணர்வை எக்ஸ்ப்ளோர் பண்றது, ஆராய்வது, இதுதான் ஆன்மீகம். உண்மையில் எந்த உணர்வில் இந்த பிரபஞ்சம் நிற்கிறது, அது இந்த தேகத்திலும் இல்லாமல் இருக்காது. இந்த மனம் எங்கிருந்து உதிக்கிறதே, அது அந்த உணர்வு மையத்தில் இருந்துதான் உதிக்க வேண்டும். இந்த உணர்ச்சிகள் எல்லாம் அந்த உணர்வு மையத்தில் இருந்துதான் உதிக்க வேண்டும். அதுதான் சத்தியமான உணர்வாக இருக்க வேண்டும். அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி விசாரிச்சு அறிஞ்ச ரகசியத்தை தான் நீங்க இப்ப பண்றீங்க. சோ உடம்புல அடியோட பெயின் இல்ல, இப்பவும் பெயின் இல்ல. நீங்க 1.5 மணி நேரம் பைக்கை ஓட்டிட்டு வந்த பிறகு நீங்க எப்படி போக்கஸ் பண்ண முடியுமா, இந்த சத்சங்கத்தையே எப்படி தியானம் பண்ண முடியுமான்னு நீங்க நினைச்சு, ஆனா பெயினே இல்லைன்றீங்க. சாதாரண உறக்கத்திலேயே அது நடக்குது. புரியுதுங்களா? ஒரு உறக்கம் என்ன கொடுக்குது? ஆழ்ந்த உறக்கம் உடல் அசதியை போக்குகிறது. என்ன, உடலை வைத்திருப்பது மனம், அகந்தை, புத்தி. அவைகள் இல்லைன்னா, சூக்குமங்களே இல்லைன்னா, சூக்குமங்களுக்கும் சாப்ட்வேருக்கும் ரீசார்ஜ் நடக்குது. பொறுமா, ஃபுல்லா சக்தி அங்க ஊட்டப்படுகிறது. சக்தி எங்கிருந்து வருகிறது? ஒன்றுமற்ற பேரிருப்பே சக்தியினுடைய நிறைந்த களம், பூரண சக்தி. அதுல இருந்து கிடைக்காததே கிடையாது. அத்தனை மங்களங்கள், அத்தனை ஐஸ்வர்யங்கள். ஏன்னா அதுல இருந்துதான் புத்தி விழிக்கிறது. அந்த புத்தி சாத்வீக புத்தியாக இருக்கும், ஒளி கொண்ட புத்தியாக இருக்கும். அந்த புத்தியால் இயக்குவிக்கப்படும் அந்த தேகம், அந்த மனத்தினால் இயக்குவிக்கப்படும் அந்த தேகம், பௌதிக உடல், அதெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாத்துக்கும் மூலமே அதுதான் ஃபீல்டே, சார்ஜிங் ஃபீல்டே. அந்த ஃபீல்டுலயே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யாரு? ஞானியர்கள். அதனாலதான் ஞானியர்களுடைய வாழ்க்கை, சித்தர்களுடைய வாழ்க்கை எல்லாம் அவங்களுக்கு இந்த உலக பிரஜையே கிடையாது. பிரஜை கிடையாதுன்னா என்ன? உண்மை அல்லன்றது அப்படியே அறுதியிட்டு உணர்ந்த தெளிந்தவர்கள். அவங்க பேருணர்வு நிலையிலேயே ஐக்கியமானவர்கள், உணர்வு மையமாவே இருப்பவர்கள். அதை நம்ம பழகணும்னா வாசனைகளை பார்த்தே தீர வேண்டும். வாசனைகளை பார்க்கும் விதம் தான் இந்த மாதிரி தியானங்கள். சும்மா இரு சொல்லற தியானம் நம்ம விதவிதமா பார்க்க போறோம். அதுல இப்போ நீங்க பண்ணதுல உடலே கிடையாது. ஏன்னா உடலே இல்லையே. அதனால உடல் கம்ப்ளீட்டா, உடல்ல இருக்கிற வலிகள் அத்தனையும் ரிப்பேர் செய்யப்படுகிறது, சீராக்கி அமைக்கப்படுகிறது எல்லாமே.
அதுதான் அங்க நடந்தது. அப்புறம் உங்களுக்கு வந்து எண்ணங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கிளியரா வந்து எண்ணங்கள் உதிக்கிறது தெரியுது, இருக்கிறது தெரியுது, மறைகிறதும் தெரியுது, இல்லாமையும் போகுது, வரவும் வருது. அப்படின்னு எண்ணமயமாகவே இருப்பவர்கள் நாம். கரெக்டா? சாதாரண விழிப்பு நிலையில எப்படி இருக்கும்? உணர்ச்சி மயம், உணர்ச்சிகளால் கட்டப்பட்ட அத்தனை அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் எண்ணங்கள் ஆடியோ வீடியோவா வந்து இந்த நிமிஷத்தை அப்படியே தத்ரூபமா அந்த எண்ண ஓட்டமே நம்மை தாக்கி அம்மயமாக நம்மை புறமுகமாக, பகிர்முகமாக, வெளிமுகமாக அலைக்கழிக்கிறது, வாழ்க்கையாக அலைக்கழிக்கிறது. ஒரு 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 எண்ண சுழல் வந்து நம்மள ஆக்குப்பை பண்ணிச்சுன்னா, ஒரு சந்தேகம் ஆக்குப்பை பண்ணிட்டுன்னா, ஒரு வேலையை கம்பல்ஷனா முடிச்சு ஆகணும், கிடைச்சு ஆகணும் அப்படின்னு வந்ததுன்னா எவ்வளோ உடம்பு மனசு எல்லாம் பரபரப்பு காட்படுகிறது. புலன்கள் திறம்பட வேலை செய்யாமல் போகிறது. எப்படி போறோம், எங்க போறோம், போய் சேர முடியுமா, சேர முடியாதா, எல்லாமே குழப்பமயமாக ஒரு பரபரப்பே ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. என்ன உள்ள கூட்டம், உள்ள வந்து எண்ணங்கள் வந்து நெருக்குகிறது. ஸ்ட்ரெஸ்ன்னா என்ன அர்த்தம்? நெருக்குகிறது. இதெல்லாம் எப்பேற்பட்ட தியானம் தெரியுமா? இதெல்லாம் வாசனைகளே இல்லாமல் போகுதுன்னா, உங்களுக்கு இப்ப வந்து எண்ணங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, ஆடியோ வீடியோ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்? அதிலேருந்து அவைகள் எல்லாம் தூர அந்நியமாக செல்லுகின்ற மேகங்கள் போல, வானத்துல வந்து அங்கங்க தூவின மாதிரி மேகங்கள் போல எல்லாம் அப்படியே விலகி செல்ல ஆரம்பிச்சிடும். இது ரெகுலரா சின்சியரா பண்ண ஆரம்பிக்கணும். அவர் உணர்வு வெளியாவே இருந்தேன் அப்படின்றார். உணர்வு வெளி நடுநாயகமாக அதை நான் உணர்ந்தேன். கோவில்ல துவஜஸ்தம்பம்னு வச்சிருப்பாங்க. அந்த இது கோவில் என்ட்ரன்ஸ்ல அந்த கல்ல பதிச்சிருப்பாங்க, துவஜஸ்தம்பம்னு பேரு. அதுலதான் நமஸ்காரம் பண்ணுவோம் நம்ம, இல்லையா? அத போல ஒரு தூண் போல நிற்கும் பேருணர்வு. நல்ல பிஸியான ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல லட்சக்கணக்கான பேரை இங்கேயும் அங்கேயும் உடம்புல இடிச்சுக்கிட்டும் தள்ளிக்கிட்டும் கூட்ட நெரிசல்ல நிக்கும் போது கூட உள்ளுக்குள்ள குளிர்ந்து இருப்பீங்க. விழிப்பு நிலை வாழ்க்கை வந்து வெளியில எல்லாருக்கும் பரபரப்பா இருக்கும். இதுல வந்து அப்படியே வந்து எங்கேயோ வந்து ஏகாந்தமா ஒரு கடற்கரையில இருக்க மாதிரியான ஒரு பாவத்துக்கு அந்த அளவுக்கு உணர்வு மையம் வந்து நம்மளை நிரப்பும். ஏன்னா அதுதான் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம வாசனைகள் வந்து அதை மறைக்கின்றன, வாழ்க்கையாக ஓயாமல் மறைத்து கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் வந்து போக போக நீங்க பண்ண 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 கழிப்பு தான், களியாட்டம் தான். உன்னுடைய ஒன்றும் இல்லை. தாட்ஸு, இந்த இடம், இந்த பாடி எதுவுமே இல்லை. இது வந்து டீப் ஸ்லீப் தான். ஆனால் அதான் தூங்குறேன், நான் தூங்கலை. டீப் ஸ்லீப். அதில் எதுவும் பாடியே இல்லைன்னா பெயின் எதுவுமே இல்லை. நல்லா உணர்வா பிளிஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுதான் லட்சணம். சமாதியோட லட்சணம் என்ன? உட்கார்ந்துகிட்டே தூங்குறோம். எதுக்கு தூங்குறோம்? உணர்ச்சிகள் நம்ம தூங்க வைக்கல, நம்ம பார்வை என்ன ஆகுது, அப்படியே என்லார்ஜ் ஆயிட்டே போகுது. இப்ப இந்த கேமராவை கடற்கரையில ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பறவைகள் அப்படியே காமிச்சிட்டு வெள்ளமா அப்படியே ஆகாசத்துக்கு அப்படியே தூக்கினாங்கன்னா அப்படி இருக்கும். ஆகாசத்துல ஒரு பறவையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெறும் நீல ஆகாயம் இருந்தாலும் இப்படி இருக்கும். அதே போல என்ன ஆகும்? இங்க இருந்து வந்து அந்த பேரிருப்பு, பேருணர்வு, பேரறிவு இல்ல, அதனுடைய போக்கஸ் வந்து என்லார்ஜ் ஆகிக்கிட்டே போகும். ஏன்னா அது ஒரு காட்சி பொருள் அல்ல, அது ஒரு சொல் அல்ல. ஆக்சுவலா நீங்க முதல்லதான் ஆரம்பிச்சிருப்பீங்க சும்மா இரு சொல்லறன்ற இந்த தியானத்தை. கொஞ்ச நேரத்துல அது பிக்கப் பண்ணிக்கும். ஏன்னா மனத்துக்கு எதை சொல்லி கொடுத்தாலும் அது வந்து தெரியாம பண்ண ஆரம்பிக்கும். இது ஆக்சுவலா தன்னையே அழிக்கிற ஒரு விஷயம் அதுக்கு தெரியாது. இதுதான் பகவான் ரமண மகரிஷி என்ன சொல்வார்? பிணம் சுடு தடி போலன்னுவார். பிணத்தை என்ன பண்ணுவாங்களாம், அது எரிக்கும் பொழுது ஒரு தடி வச்சுக்கிட்டு அந்த எலும்பெல்லாம் விரைச்சுக்குன்னு சொல்லிட்டு
அங்கங்க எழுந்துக்கிற எலும்பெல்லாம் தட்டி 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 நெருப்புல கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கிற எலும்பெல்லாம் தட்டி தட்டி விரைச்சிக்கிறதெல்லாம் திருப்பி இது போடுவாங்களாம். அப்படி போட்டு 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 என்ன ஆகும், அந்த முனையில அந்த எந்த கழியால கம்புனால அதை தட்டி தட்டி பண்றாங்களோ அதுவும் கொஞ்சம் நெருப்பு பிடிச்சுக்குமா. அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாம் முடிச்சு எல்லாம் வந்து வெந்து போச்சு அப்படின்னும் போது இந்த தடியையும் அதுலயே போட்டுட்டு போயிடுவாங்களாம். புரியுதா? அத போல இந்த பார்வையும் என்ன ஆகும், இந்த பாக்குறவனோட பார்வையும் அந்த பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு என்ன பண்ணும், எரிச்சிரும். தனி பார்வையே இல்ல. இப்ப இதுதான் தூய பார்வை. இந்த பார்வை வந்து இந்த பார்வையில வந்து அந்த இருக்கிற மனம், அதுக்கப்புறம் நம்ம விழிப்பு நிலைக்கு வந்து நம்ம இயங்குறோம், நம்ம வாழ்க்கையில ஈடுபடுறோம்னா பியூரான மனம், சாத்வீக மனம், சாத்வீக புத்தி. சாத்வீக புத்தின்னா என்ன அர்த்தம்னா சத்து நிறைந்த புத்தி, ஒளி நிறைந்த புத்தி, தெளிவு மயமே. அது வந்து ஒரு பவர், ஒரு சக்தி. ஏன்னா அது எல்லாமே வேற வேற முழுமையான பூரணமான ஃபீல்டு. அது அந்த ஃபீல்டை நோக்கி போறோம். அதுதான் அவளுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். என்ன, அப்படியே தூங்காமல் தூங்கியிருக்கா. அதனோட லட்சணமே அதுதான். ஃபுல்லி ரெஸ்ட்ஃபுல், ஃபுல்லி ரிலாக்ஸ்டு. ஈவன் ஃபியூ செகண்ட்ஸ், நீங்க ஆக்சுவலா பண்ணது 40 மினிட்ஸ் பண்ணிருக்கீங்க. ஃபியூ செகண்ட்ஸ் இது சித்திச்சுதுன்னா கூட அப்பேற்பட்ட ஆனந்தம், அப்பேற்பட்ட பரவசம். என்ன அந்த நிலை தான். தொடர்ந்து வந்து இதை வந்து நீங்க எப்பெல்லாம் அவகாசம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ நாளெல்லாம் போடுங்க. வாழ்க்கையும் வெளிரும். வாழ்க்கையும் இதை வைத்துத்தான் நாம் வந்து இது பண்ணணும். ஏன்னா உள்ளுக்குள்ள உடம்பும் எனர்ஜியில வந்து பியூர் ஆகுது. அப்புறம் மனம் புத்தி அகங்காரம் 5 புலன்கள் எல்லாம் தெளிவு மயமாக ஆகின்றது. இதா குழப்பமே இருக்காது. தொடர்ந்து பண்ணணும், ஸ்ரத்தையா எடுத்துக்கணும். ஒரு சைடு வந்து சத்சங்கம் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அங்க வந்து அது உரம் கூட்டும், சாரம் வந்து நல்லா போகணும். வாசனைகள் அழியிற வரைக்கும் இதுவும் பண்ணப்படணும். சும்மா இரு சொல்லற தியானம் வந்து பழகப்பட்டு கொண்டே இருக்கணும். அந்த சைடு சத்சங்கத்தினுடைய சாரமும் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ரெண்டும் 2 லேப்ல 2 தண்டவாளம் மாதிரி நம்மளை கதிக்கு கொண்டு போய் சேர்த்துரும். இந்த வாழ்க்கையும் ஜெயிப்போம். சரியா? உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் மற்றும் உங்களுக்கு இந்த சும்மா இரு சொல்லற அகஜ சமாதி பாகம் 1 தியானம் செய்ததின் அனுபவங்கள், அதை எதையாவது ஷேர் பண்ணிக்கணும்னா என்னுடைய ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் கீழே இந்த ஸ்லைட்லயே, maitreya16@gmail.com. அதுக்கு நீங்க எழுதலாம், அதை வந்து தெரிவிச்சுக்கலாம். யூடியூப்லயும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க, லைக்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்க.